வந்து கஷ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுக்காம உன்னை அப்படியே வளர்க்காரு. எல்லாம் மாவா கேட்டோடனே வாயில கொண்டு உடனே ஒட்டதாருல. அதனால தான் நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. நல்லா எலும்ப முறிச்சு உட்காருன்னு சொல்லி முழங்கால் போட விட்டு விளக்கமாத்த வச்சு இழுன்னு இழுத்துட்டு வச்சுக்கோ. தன்னால பையன் வந்து ஒரு வேலை விடாம எல்லாத்தையும் செய்வார். ஆமா, நாங்க அப்படிதான் நாங்க வேலை எல்லாம் செஞ்சுதான் வளர்ந்து வந்தோம். கஷ்ட நஷ்டம் தெரியணும். நீ இப்படி எல்லாத்துக்கும் எதிர்த்து கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னு ஆடம்பரத்தனம் பண்ணுத பத்தியா? அதனால பின்னாடி வருத்தப்படுவேன். அதனால இப்போவே எல்லாம் கஷ்ட நஷ்டம் தெரிஞ்சு வளர பாரு. பார்த்துக்கோ, ஒரு பொருள் கிடைக்கலன்னா சரி அப்புறம் வாங்குவோம், அப்புறம் பாப்பா அப்படி இல்லை. நீ என்ன தெரியுமா, வாங்கணும்னு தெருவில் அங்கேருந்து எங்கே வரைக்கும் மூஞ்சி தூக்கிட்டு வர. அது வந்து நம்ம கஷ்டத்தை நினைக்கணும். காசு இருக்கா இல்லையா, அவட்ட இருக்கா இல்லையா, இப்போ கேட்கமே அப்புறம் வாங்கலாம், பொறுமை பொறுத்து இருப்போம் அப்படிங்கிற பொறுமை கொஞ்சம் கூட துளி கூட இல்லை. பொறுமை பாருங்க. தூ நாயன் என்ன சொல்லுதா? அப்ப இவளுக்கு வாங்கி கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும்? வந்து வேலையா செஞ்சு தர்ற பிள்ளைய வந்து நம்மளுக்கு தரமாட்டாரு. தவ இருந்து பெத்தேன் பத்தியா? அதனால இதுவும் கேட்பேன், இந்த கேள்வி கேட்பதுக்கு வேலையும் கேட்பேன். கடவுள் வந்து வேணுங்கிறவங்களுக்கு பிள்ளையா வேண்டாங்கிறவங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க. வேணுங்கிறவங்களுக்கு ஒரு பிள்ளையோட நிப்பாட்டிடுவாங்க. அதனால தான் நான் வந்து ஒன்றை மாத்திரம் பெற்று வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒன்றை தாங்கிட்டு தெரியுதே. அதனால் நீ இந்த ஆட்டமாக ஆடுவேன், இதுக்கு மேலேயும் ஆடுவேன். இன்னொரு பிள்ளை இருந்துச்சுன்னா போடி நாயன்ட்டு உன் காலை நாயா தொடும். பெரிய ஊத்தா பெரிய ஓலம். நீர் என்னமா பார்த்தேரு? நீர் என்ன பார்த்தேன்னு சொல்லும் பாப்போம். எடுக்க முடியல, எடுத்தாங்க அங்க இருந்து தண்ணி ஊத்துங்க, தண்ணி ஊத்த மாட்டியா. பாப்போம் அவளை எல்லாரும் எப்படி சொல்லுதான்னு பார்ப்போம். இந்த அடுத்த வீட்டில் போய் ஒரு பாத்திரத்தை ஒரு அடுப்பு பற்ற வச்சு சாயா போடுமா அப்படின்னு ஆன் பண்ண விட்டாவுன்னா நீ